எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து குழந்தையின்மை பிரச்சனையை சரி பண்றது. அதாவது குழந்தையின்மைனா, அதாவது கல்யாணம் ஆன ஒரே மாதத்துல எப்படி கர்ப்பமாகிறது, அப்படி இல்லை அப்படின்னா கல்யாணம் ஆகி எனக்கு பல வருஷம் கணக்காகுது, 4-5 வருஷம் ஆகுது, ஏன் 10 வருஷத்துக்கு மேலேயும் ஆகுது. ஆனால் எனக்கு வந்து குழந்தையின்மை பிரச்சனை வந்து சரியாகலை சார், இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றவங்க, நான் சொல்லக்கூடிய மெத்தடில் உடலுறவில் ஈடுபட்டால் மட்டும் போதும். எந்த மருந்து மாத்திரை எதுவுமே தேவையில்லை, எந்த ஒரு பணம் காசும் செலவு பண்ண தேவை. இது வந்து பணம் காசு இல்லாதவங்க, அப்புறம் இருக்கிறவங்களும் சரி இல்லாதவங்களும் சரி, இந்த மெத்தடில் யூஸ் பண்ணிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும். இது வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா, இப்போ லேடிஸ்க்கு சொல்லிடுறேன். அதாவது பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மாதவிடாய் வருது இல்லையா, அதாவது மென்சஸ் டைம், மாதவிடாய் ஃபஸ்ட்டு, அதாவது ஃபஸ்ட்டு பிஃபோர்னு எடுத்துக்கோ, சரிங்களா? பிஃபோர், அடுத்தது ஆஃப்டர், சரிங்களா? பிஃபோர் ஆஃப்டர் ரெண்டாக பிரிச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு நாள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 6, இன்னைக்கு டேட்டு மார்ச் 6. இன்னைக்கு வந்து ஈவினிங், அதாவது 6 மணிக்கு மேலே பீரியட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது உங்களுக்கு பெட் வந்து ப்ரீட் ஆகுறது வந்து 6 மணிக்கு ஆகுது. அதாவது உங்களுக்கு டேட் வந்து 6 மணிக்கு மேலே ஆகுது. இன்னைக்கு மென்சஸ் டைம் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட், சரிங்களா? ஸ்டார்ட்டு ஃபஸ்ட்டு இன்னைக்கு வந்து ஆகுது. இது வந்து தேதி, அதாவது 14 நாளைக்கு ஒரு வாட்டி கருமுட்டை வந்து வெளியே வரும். கர்ப்பப்பையிலிருந்து வெளியே வரது 14 நாளுக்கு ஒரு வாட்டி தான் வெளியே வரும். இந்த 14 நாள் ஒரு சைக்கிள் கருமுட்டை வெளியே வரத்துக்கு ஒரு இது போட்டிருக்கேன். அடுத்து அந்த 14லேருந்து 28 நாள் வரைக்கும் இங்கே இடம் பத்தலை, அதனால டாட் வச்சு 27 போகிறதுக்கு 28 இங்கே போட்டிருக்கேன், முடிச்சிருக்கேன். ஆக 2 கருமுட்டை ஒரு மாதத்துக்கு வரும் இந்த மென்சஸ் டைமில். ஆக ஒரு மென்சஸ் டைம் வந்து ஏற்படுறதுக்கு 28 நாள், அதாவது தலை குளிக்கிறதுக்கு 28 நாள் தேவைப்படுது. இது அதாவது என்னென்னா, இந்த கருப்பையிலிருந்து கருமுட்டை கர்ப்பப்பைக்கு வெளியே வந்ததும் அந்த நம்ம ஆணுடைய விந்துடைய உயிரணு போய் சேர்ந்தா மட்டும்தான் மென்சஸ் ஏற்படாது. அப்படி சேரலை அப்படின்னா அடுத்த, அதாவது ஃபஸ்ட்டு சைக்கிளுக்கு முடிஞ்சு அடுத்தது ஆஃப்டர் 2வது சைக்கிளுக்குள்ளே அதை சேர்ந்துடணும். சேரலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பீரியடு வந்துடும், மென்சஸ் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு இன்னைக்கு மார்ச் 6 மணிக்கு வந்து மென்சஸ் ஏற்படுது அப்படின்னா ஃபஸ்ட்டு டே கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது செகண்டு, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, சரிங்களா? 14 நாள். அப்போ ஃபஸ்ட்டு இன்னைக்கு என்ன வச்சுருக்கீங்கன்னா 6, தேதி 6, அடுத்து 7, சரிங்களா? அடுத்தது 8, அடுத்தது 9, அடுத்தது 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19. இது கீழே வரது எல்லாமே டேட்டுங்க, அதாவது தேதி, சரிங்களா? எல்லாமே தேதி, சரிங்களா? இது மேலே இருக்கிறது அந்த கருமுட்டை தரிக்கக்கூடிய நாட்கள், சரிங்களா? இப்படி தான் கணக்கு எடுத்துக்கணும். இதில் இப்போ நீங்கள் பண்ணும்போது கவுண்டிங் பண்ணுறீங்க. இந்த 14க்கு முன்னாடி பாருங்க, இப்போது என்ன ஆகுதுன்னா, இந்த மாதம் 19ஆம் தேதி உங்களுக்கு கருமுட்டை தரிக்கும். ஆனால் எக்ஸாக்டாக இந்த 19ஆம் தேதி தான் தரிக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதனால என்ன பண்ணுறீங்கன்னா, இதுக்கு பிஃபோர், இதுக்கு முன்னாடி ஒரு 4 நாள் கணக்கு எடுத்துக்கோங்க, சரிங்களா? 4 நாள் என்னும் போது, ஆனால் உங்களுக்கு ஈவினிங் ஆகுது. அதாவது இன்னைக்கு ஈவினிங் தான் ஆகுது. ஆனால் நான் இப்போ வீடியோ ஷூட் பண்ணியிருக்கு மதியம். ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயம் நைட்டு 6 மணிக்கு இல்லை 7 மணிக்கு அப்படின்னும் போது, இங்கே 4 நாள் முன்னாடி எடுக்கும்போது இங்கே 15ஆம் தேதி வருது. இந்த மாதம் 15ஆம் தேதி உங்கள் அதாவது என்னென்னா கருமுட்டை தரிக்கிறது, இதுக்கு இடைப்பட்ட நாள் தான் ஏதோ ஒன்று தரிக்கும். ஆனால் நம்மளுக்கு எக்ஸாக்டாக எந்த நாள் வந்து தரிக்கும்னு சொல்ல முடியாது. அதனால் முன்கூட்டியே என்ன பண்ணுறோன்னா, அந்த 14 நாளுக்கு முன்னாடி ஒரு 5 நாள், இது பிஃபோர் உடலுறவில் ஈடுபடணும். உங்கள் கணவர்களோட உடலுறவில் ஈடுபட்டீங்கன்னா அவருடைய விந்தணு உங்கள் கருமுட்டை கூட சேர்ந்தது அப்படின்னா குழந்தை ஏற்படும். ஆனால் 6 மணிக்கு மேலே, ஈவினிங் 6 மணிக்கு மேலேனும் போது ஒரு நாள் எக்ஸாக்டாக சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் வந்து உடலுறவில் ஈடுபட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கருமுட்டை தரிக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையின்மை பிரச்சனை தீரும்.
இவ்வளோ நாள் இருந்தாலும். அடுத்தது இங்கே 19 வரைக்கும் இந்த மாசத்துல கண்டினியூ பண்ணிட்டோம். இது வந்து பிஃபோர். இது கருமுட்டைக்கு அப்புறம், அதாவது ஒரு கருமுட்டை வந்து கர்ப்பப்பைக்கு வருது, கருப்பையிலிருந்து கருமுட்டை வெளியே வருது அப்படின்னா ஒரு நாளுக்குள்ள உடலுறவுல ஈடுபட்டா மட்டும்தான் அது உயிரோடு இருக்கும், இல்லைன்னா அது உயிரை இறந்துடும் அப்படின்றது தான் இயல்பு. அடுத்தது 20 சரிங்களா. 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. ஓகேங்களா. இப்போ ஓகே ஆயிடுச்சுங்களா. இப்போ இது பிஃபோர் சரிங்களா. அடுத்தது இந்த கருமுட்டைக்கு 2 விதமா உடலுறவுல ஈடுபட வேண்டியது இருக்கும். ஒன்று இந்த 19ஆம் தேதி வருது இல்லையா, அந்த 19லேருந்து ஒரு 4 நாள் முன்னாடி நான் கண்டினியூவா 4 நாள் முன்னாடினா 4 நாளுக்கு முன்னாடி ஈடுபடுறதுல 4 நாளும், அதாவது 14லேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் உடலுறவுல ஈடுபடணும். அடுத்தது இதுலேயே ஆஃப்டர், அது எப்படின்னா அப்புறம் 20லேருந்து இங்கே 24 வரைக்கும் இந்த கருமுட்டைக்கு உடலுறவுல ஈடுபடணும். ஒன்று முன்னாடி ஈடுபடணும், இல்லைன்னா பின்னாடி ஈடுபடும் போது ரெண்டுமே ஆக ஈடுபடணும். ஒன்று இது ஆப்ஷன்லாம் கிடையாது. அதாவது பிஃபோராகவும் ஈடுபடணும், அந்த கருமுட்டை தரிக்கிறதுக்கு முன்னாடி பிஃபோராகவும் ஈடுபடணும், ஆஃப்டரும் ஈடுபடணும். அதே இங்கே 28, அதாவது 2வது கருமுட்டை தரிக்கிறது, இங்கே வந்து இந்த உயிரணு சேரலை அப்படின்னா இந்த டேட்டில் இந்த உயிரணு வந்து உங்கள் ஹஸ்பண்டுடைய உயிரணு வந்து சேரலை, ஆணுடைய உயிரணு சேரலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மென்சஸ் ஆகிடும், அதாவது தலைமொழி விடுங்க, பீரியட் டைம் வந்துடும். இப்போது இந்த மாதம் வந்து ஒரு 30 இல்லைனா 31 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த மாதம் என்ன ஆகுன்னா 2ஆம் தேதி. அப்போது இந்த 2ஆம் தேதி போல் அதான் இந்த அடுத்த மாதத்துக்குள்ளே நீங்கள் மென்சஸ் தலைமொழிகிடுவீங்க, அதாவது பீரியட் டைம் வந்துடும். இதுக்கு முன்னாடியும் நம்ம உடலுறவுல அதுக்கு தான் ஒன்று ஃப்ரண்ட்டில் ஈடுபடணும், இல்லைனா பிஃபோர். இப்போ லாஸ்ட்டாக இந்த சைக்கிளுக்கு முன்னாடியே நம்ம நல்லது என்னென்னா 2வது கருமுட்டை வந்து தரிக்காது, ஆட்டோமேட்டிக்காக பீரியட் ஆகிடும் சரிங்களா. அதனால் இந்த ஃபஸ்ட்டு கருமுட்டைக்கு உடலுறவுல ஈடுபட்டுடணும். ஒரு சிலருக்கு மட்டும் என்ன ஆகுன்னா இங்கே இதுக்கு முன்னாடி இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி ஈடுபட்டால் கூட அதாவது கர்ப்பம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. இது வந்து கல்யாணம் ஆன புது தம்பதிகள் இந்த மெத்தடில் ஒரே மாதத்தில் குழந்தை உண்டாகணும் அப்படின்னா அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். பல வருஷமாக குழந்தை இல்லை சார் அப்படின்றவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எந்த ஒரு பணம் காசும் செலவு பண்ண தேவையில்ல, நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்களேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.